வணக்கம் மக்களே. வெல்கம் டு செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். நான் உங்கள் வினோத். செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்டின் மற்றொரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் அனைவரும் தினமும் இமெயில் அனுப்புகிறோம், கரெக்டா? ஒரு நாளைக்கு 10 மெயில், 20 மெயில், சில லீட் இன்ஜினியர்ஸ்க்கு 100 மெயில் கூட வரும். ஆனால் ஒரு கேள்வி, நாம மெயில் அனுப்புறோமா இல்ல ப்ரொஃபஷனலா கம்யூனிகேட் பண்றோமா? இந்த ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த கோர்ஸ் முடியும் போது நீங்க மெயில் அனுப்ப மாட்டீங்க, ப்ரொஃபஷனலா கம்யூனிகேட் பண்ணுவீங்க. சரி, முதல்ல பார்ட் 1, மெயில்னா என்ன, இமெயில்னா என்ன? ஓகேவா? நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் இமெயில்னா ஒரு மெசேஜ் அனுப்புறது. இப்ப வாட்ஸ்அப்ல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கிற மாதிரி இமெயில்ன்றது ஒரு மெசேஜ் டிஸ்கஷன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். எல்லா இண்டஸ்ட்ரியிலையும், குறிப்பா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியிலுமே இமெயில் அப்படின்றது அது ஒரு டிஸ்கஷன் பிளாட்ஃபார்ம் கிடையாது. அது ஒரு அபிஷியல் ரெக்கார்ட், அது ஒரு ப்ராஜெக்டோட ஹிஸ்டரி, ஒரு இன்ஜினியரிங் டெசிஷன், அது ஒரு லீகல் எவிடன்ஸ். அது போக கான்ட்ராக்ட் கம்யூனிகேஷன். இந்த மாதிரி ஒரு இமெயில் வந்து எதுக்காக யூஸ் பண்ணப்படுறாங்கன்னா, நான் மேல சொன்ன எல்லா பாயிண்ட்டுக்காகவும் யூஸ் பண்றாங்க. நீங்க இன்னைக்கு அனுப்புற மெயில இன்னும் 5 வருஷத்துக்கு அப்புறமுமே ப்ராஜெக்ட் க்ளோஸ் அவுட் மீட்டிங்ல ரிவ்யூ பண்ணி செக் பண்ணுவாங்க, கிளைம் டிஸ்கஷன்ல ரிவ்யூ பண்ணுவாங்க, ஆடிட்ல கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஈவன் 2 கம்பெனிஸ்குள்ள டிஸ்பியூட் ஏதாவது வந்து கோர்ட்ல கூட எவிடன்ஸா யூஸ் பண்ணுவாங்க. அதனால ஒரு ப்ரொஃபஷனலுக்கு டிராயிங் எப்படி முக்கியமோ, டாக்குமெண்ட் எப்படி முக்கியமோ, டேட்டா ஷீட் எப்படி முக்கியமோ, அதே அளவுக்கு இமெயிலும் முக்கியம். இன்னும் சொல்ல போனா, நீங்க ஒரு டிராயிங்கையும் எப்படி பர்ஃபெக்டா செக் பண்ணி குவாலிட்டியா அனுப்புறீங்களோ, அதை விட முக்கியமா மெயில பர்ஃபெக்டா அனுப்பணும். உங்களோட டீம்மேட்ஸா இருக்கட்டும், இல்ல உங்களோட பாஸா இருக்கட்டும், இல்ல உங்களோட கிளையண்டா இருக்கட்டும், இல்ல உங்களோட வெண்டாரா இருக்கட்டும், யாருக்கு நீங்க மெயில் பண்ணாலும் இந்த ப்ரொஃபஷனலிசம மைண்ட்ல கொண்டு வாங்க. ஆல்ரைட், நெக்ஸ்ட். ஏன் இமெயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்? சரிங்களா? ஒரு இபிசி ப்ராஜெக்ட் எப்படி நடக்குது? ஒரு ப்ராஜெக்ட்ல யார் யாரெல்லாம் இருப்பாங்க? கிளையண்ட்டு, பிஎம்சி கன்சல்டன்ட், லைசன்சரு, இன்ஜினியரிங் டீம். இன்ஜினியரிங் டீம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ராசஸ், மெக்கானிக்கல், பைப்பிங், சிவில், ஸ்ட்ரக்சரல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ப்ரொக்யூர்மெண்ட், வெண்டார், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன், கமிஷனிங், குவாலிட்டி, இது இல்லாம டாக்குமெண்ட் கண்ட்ரோலர், பிளானிங், ப்ராஜெக்ட் மேனேஜர், இன்ஜினியரிங் மேனேஜர். இவங்க எல்லாருமே ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷன் டைம்ல டே டு டே வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, டிஸ்கஷன்ஸ் போயிட்டே இருக்கும். ஆனா இது எல்லாமே அவங்க வெர்பலா பேசிக்கிறது கிடையாது, வாட்ஸ்அப்லயோ இல்ல வேற எந்த ஒரு சாட்லயோ பேசிக்க மாட்டாங்க. ஸோ அஃபிஷியல் கம்யூனிகேஷன் ஃபுல்லா இமெயில் மூலமா நடக்கும். ஈவன் தோ டீம்ஸ் சாட்ல பண்ணாலுமே மெயில் கன்ஃபர்மேஷன் கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா இமெயில் வந்து ட்ரேசபிள், இமெயில்ல சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்க முடியும், இமெயில ஆர்கைவ் பண்ண முடியும், இமெயில ஆடிட் பண்ண முடியும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இமெயில் வந்து ஒரு லீகல் ரெக்கார்ட். அதனாலதான் இபிசி இண்டஸ்ட்ரி ஃபுல்லாவே வந்து நம்ம வந்து இமெயில ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் பண்றோம். அண்ட் இமெயில் இஸ் அன் எவிடன்ஸ். ஓகேவா? பார்ட் 3. ஸோ ஒரு மெயில் ப்ராஜெக்டை எப்படி அஃபெக்ட் பண்ணும்? ஒரு ரியல் எக்ஸாம்பிள்ல பார்க்கலாமா? நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர் எடுத்துப்போம். ஒரு கண்ட்ரோலர் டேட்டா ஷீட்டை வெண்டாருக்கு அனுப்புறாங்க. வெண்டார் ஒரு கிளாரிபிகேஷன் கேட்கறாங்க. அந்த மெயிலுக்கு ரிப்ளை வரல. வெண்டார் 3 நாள் வந்து வெயிட் பண்றாரு. அப்புறம் ப்ரொக்யூர்மெண்ட் டீம் ஃபாலோ பண்றாங்க. அதுக்கும் ரிப்ளை இல்ல. ஸோ வெண்டார் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கல. என்ன ஆயிடும்? டெலிவரி லேட் ஆகும். கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு மெட்டீரியல் லேட் ஆகும். இது கூட பரவாயில்ல. வெண்டார் வந்து எதுவும் ரிப்ளை வரலன்றதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுடும். அந்த இடத்துல உங்களோட டெஸ்டோ இல்ல மத்த எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆயிடும். இது வந்து 2 பக்கம் போனாலும் பிரச்சனை. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கலாம், கமிஷனிங் டிலே, கிளையண்டோட ஷெட்யூல் ஸ்லிப் ஆகும். ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு வர வந்து ப்ராடக்ட் வந்து கரெக்டா நம்மளோட ஸ்டாண்டர்டுக்கு மீட் ஆகாது. ஸோ இது வந்து கம்யூனிகேஷன் இஷ்யூ. அதே மெயில்ல ஒரு மெயிலுக்கு ரிப்ளை கொடுக்காம இருக்கிறதும் பிரச்சனை. அந்த மெயில்ல தப்பா ஏதாவது மாத்தி அனுப்பிச்சாலோ, இல்ல ஒரு மெயிலை எப்படி அனுப்பணுன்ற ஒரு ப்ரொசீஜர் தெரியாம நீங்க அனுப்பிச்சாலோ மிகப்பெரிய இம்பாக்ட் நடக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி மெயில் டிராஃப்டிங்ன்றது உங்களோட குவாலிட்டிக்கான ஒரு எக்ஸாம்பிள். நீங்க ஒரு மெயில் அனுப்பும்போது அதை ரொம்ப கிளியர் கட்டா மெயில் ரைட் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா உங்க மேல ஒரு பயங்கர பாசிட்டிவான இம்ப்ரெஷன் வரும். அதை விட்டுட்டு மெயில் அனுப்பும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றது, நிறைய இஷ்யூஸ் ப்ரிப்பேர் பண்றது, இல்ல மெயில ஒழுங்கா படிக்காம
என்ன அனுப்புறோன்னே தெரியாம தப்பு தப்பா அனுப்புறது, வேற மெயில இருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இம்பார்ட்டன்டான பாயிண்ட மாத்தாம அப்படியே அனுப்புறது, இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற இம்ப்ரெஷனும் போயிடும். அதுக்கப்புறமா அந்த மெயில் வந்து டாக்குமெண்டாவும் நீங்க யூஸ் பண்ண முடியாது. சரி, ஒரு ப்ரொஃபஷனல் இமெயில்னா என்ன? நல்லா கிராமட்டிக்கலா பக்காவா இங்கிலீஷ்ல ரெடி பண்ணிட்டா மட்டும் போதுமா? கிடையாது. அந்த ப்ரொஃபஷனல் இமெயில்ன்றது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ முதல்ல ப்ரொஃபஷனல் இமெயில்ல 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட், கிளாரிட்டி. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போதே புரியணும். செகண்ட், அக்யூரசி. நீங்க அதுல கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டா இருக்கணும். இன்கேஸ் டாக்குமெண்ட் நம்பர் ஆட் பண்றீங்கன்னா கரெக்டா இருக்கா, ரிவிஷன் கரெக்டா இருக்கா, டேக் நம்பர் கரெக்டா இருக்கா, அட்டாச்மெண்ட்லாம் இருக்கா, இந்த மாதிரி அக்யூரேட்டா இருக்கணும் அந்த இமெயில். தேர்ட் வந்து ரெஸ்பெக்ட். அது என்ன ரெஸ்பெக்ட் அப்படின்னா, நீங்க யாருக்கு அனுப்புறீங்களோ ஆப்போசிட்ல இருக்கிறவங்க, உங்க ஜூனியரா இருக்கலாம், வெண்டாரா இருக்கலாம், கிளையண்டா இருக்கலாம், யாரா இருந்தாலும் ப்ரொஃபஷனல் ரெஸ்பெக்ட் கண்டிப்பா இருக்கணும். நாலாவது, கம்ப்ளீட்னஸ். அதாவது அந்த மெயிலோட ஆக்ஷன் என்ன, டெட்லைன் என்ன, யாரு பண்ணணும், என்ன பண்ணணும், அது ரொம்ப தெளிவா இருக்கணும். அஞ்சாவது, அக்கௌண்டபிலிட்டி. நீங்க அனுப்புற மெயிலுக்கு நீங்க தான் பொறுப்பு. மெயில் அனுப்பிச்சிட்டு இல்ல நான் அந்த அர்த்தத்துல அனுப்பல, இந்த அர்த்தத்துல அனுப்பலன்னு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு மெயில் அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த மெயிலோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ, அதை 2 டைம் படிச்சு பார்த்துட்டு அட்டாச்மெண்ட்லாம் இருக்கா, சப்ஜெக்ட் லைன் கரெக்டா மேட்ச் ஆகுதா, இன்னும் ஃபைன் டியூன் பண்ண முடியுமா, ரெஸ்பெக்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்றோமா, அதெல்லாம் தாண்டி மெயில் பொலைட்டா இருக்கா, பர்சனலா யாரையும் அட்டாக் பண்ணாம இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செக் பண்ணிட்டு தான் அனுப்பணும். ஸோ உங்க மெயிலுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ப்ரொஃபஷனலா கம்யூனிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிற இன்ஜினியர் எப்படி திங்க் பண்ணுவாங்க? ஓகேங்களா? ப்ரொஃபஷனல் இன்ஜினியர் ஒரு மெயிலை ரைட் பண்ணும்போது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுக்கணும். ஓகேங்களா? இந்த மெயில கிளையண்ட் படிச்சா எப்படி இருக்கும், இன்ஜினியரிங் மேனேஜர் படிச்சா எப்படி இருக்கும், ப்ராஜெக்ட் டைரக்டர் படிச்சா எப்படி இருக்கும், இது ஆடிட்டுக்கு போனாலோ இல்ல 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஓபன் பண்ணாலோ இதுதான் நான் எழுதுவேனா, அந்த மாதிரி திங்க் பண்றதுக்கு பேர் தான் ப்ரொஃபஷனலிசம். ஓகேங்களா? சரி, இந்த மெயில் அனுப்பும் பொழுது கிளியர் கட்டா எவிடன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டோமா, இந்த காரணத்துக்காக தான் மெயில் பண்றோம், இதுல ஆக்ஷன் யாரு, யாருக்கு ஆக்ஷன் போகணும், யாருக்கு வந்து கார்பன் காப்பி வைக்கணும், டூ கார்பன் காப்பி, சிசி, அட்டாச்மெண்ட்ஸ், அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் கரெக்டா இருக்கணும், பாடி பாடி அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த கிரீட்டிங்ஸ் வேர்டு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரி கிரீட்டிங்ஸ் அனுப்பணும், அண்ட் தென் கிளியர் கட்டா போடணும் ஒரு தேங்க்ஸ், அண்ட் தென் பெஸ்ட் ரிகார்ட்ஸ்னு சொல்லிட்டு உங்களோட கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ். இதெல்லாம் பின்வரும் வீடியோக்கள்ல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். பட் இந்த ப்ரொஃபஷனல் திங்கிங்ன்றது இந்த எல்லா பாயிண்ட்ஸும் செக் பண்றது தான். சரி, அடுத்ததா கோல்டன் ரூல்ஸ். ஓகேங்களா? நான் வந்து 15 இயர்ஸா இந்த இபிசி ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ல வச்சு சொல்றேன். ஒவ்வொருத்தவங்களும் ஃபாலோ பண்ண வேண்டிய கோல்டன் ரூல்ஸ். ஓகேங்களா? ரூல் நம்பர் 1, நெவர் சென்ட் இமெயில் இன் ஆங்கர். கோபமா இருக்கிறப்ப தயவு செஞ்சு மெயில் அனுப்பவே அனுப்பாதீங்க. எப்பயுமே இது வந்து நான் ரொம்ப 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 அடிபட்டு கத்துக்கிட்ட விஷயம். எமோஷனல உங்களோட எமோஷன்ஸ் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க. ஸோ நெவர் சென்ட் இமெயில் இன் ஆங்கர். கோவமா இருக்கும்போது மெயில் மட்டும் இல்ல, எதுவுமே பண்ணாதீங்க. அமைதியா வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா உங்க பிரெயினை யூஸ் பண்ணிட்டு திங்க் பண்ணிட்டு காம் ஆனதுக்கு அப்புறமா டெசிஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மெயில் ரைட் பண்ணுங்க. அதே போல சஜஷன் கேளுங்க. இன்கேஸ் இந்த மெயில் வந்து நான் ஆங்கர்ல ரைட் பண்ணியிருக்கேன், இதை வந்து இன்னும் ஃபைன் டியூன் பண்ணலாமா, இல்லை இதுல ஏதாவது தப்பா இருக்கான்றத தேர்ட் பர்சன் கிட்ட வெரிஃபை பண்ணிக்கோங்க. ப்ரொவைடட் கான்ஃபிடென்ஷியலான டேட்டாவெல்லாம் கொண்டு போய் காட்டிடாதீங்க. ஓகேங்களா? அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மெயில் டிராஃப்ட் பண்ணிக்கோங்க. ரூல் நம்பர் 2, ரீட் ட்வைஸ், சென்ட் ஒன்ஸ். மெயிலை வந்து 2 டைம் படிங்க அனுப்புறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? கிளிக் பட்டன் அனுப்புறதுக்கு முன்னாடி மெயில 2 டைம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்பணும். கன்ஃபார்மா இது உங்க பிகினர் டேஸ்ல இதெல்லாம் பழகிக்கோங்க. போக போக தெளிவாய்ப்பீங்க. ரூல் நம்பர் 3, அட்டாச்மெண்ட் செக். இது ரொம்ப முக்கியம். பல பேர் மெயில் அனுப்பிட்டு அட்டாச்மெண்ட் போட மறந்துடுவாங்க. இது வேர்ல்டு வைடு ஃபேமஸான மிஸ்டேக் ஆனதான். இப்ப இருக்க அப்ளிகேஷன்ஸ்ல நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணாம அட்டாச்டுன்ற வேர்டு போட்டீங்கன்னா அதுவே ரிமைண்ட் கொடுக்கும். அட்டாச்மெண்ட் போட்டிருக்கீங்க ஆனா எதுவும் அட்டாச்மெண்ட் ஃபைல் இல்லை அப்படின்ட்டு. சரி, ரூல் நம்பர் 4, சப்ஜெக்ட் லைனு மீனிங்ஃபுல்லா இருக்கணும். ஹாய், அப்டேட், டாக்குமெண்ட், இந்த மாதிரி ஒரு ஜென்ரிக் சப்ஜெக்டா எழுதக்கூடாது. ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட்லாம் எப்படி எழுதணும், என்ன மாதிரி பண்ணணும்ன்றதுக்கான டீட்டெயில்டா ஒரு பின்னாடி நிறைய வீடியோஸ் வருது. பட் அந்த மாதிரி பண்ணாதீங்க. கிளியரா மென்ஷன் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் நேம், டெலிவரபிள் நேம், இல்லை அந்த ஆக்டிவிட்டி நேம்,
என்ன அப்டேட் அப்படின்ட்டு. ஓகேங்களா? மெயில் அனுப்புறதுக்கு முன்னாடி ரெசிபென்ஸ் கரெக்டானு செக் பண்ணுங்க. ராங் பர்சனுக்கு மெயில் போச்சுன்னா கான்ஃபிடென்ஷியல் டேட்டா லீக் ஆகலாம். சரி, ரூல் நம்பர் 6, ஒன்லைன் மெயில் அனுப்பாதீங்க. டன், ஓகே, செக். இது வந்து ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன் கிடையாது. ரூல் நம்பர் 7, ஆல்வேஸ் மென்ஷன் ஆக்ஷன் ரெக்வயர்ட். யார் என்ன பண்ணணும்ன்றத மென்ஷன் பண்ணுங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஆக்டிவிட்டியை உங்களோட ஜூனியருக்கு அசைன் பண்றீங்க அப்படின்னா, டியர் ஜூனியர் இல்ல டியர் அந்த பர்சன் நேம், we have to complete this activity on so and so date. For that we have provided all inputs for your reference. In case if you have any queries, please respond by today end of EOB today, end of business today. அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அவர் இன்னைக்கு ஈவினிங்குள்ள ரிவ்யூ பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடணும். ஓகேங்களா? அப்படி பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஓகே எது query இல்லைனாலும் ரிப்ளை பண்ணணும், query இருந்ததுன்னா query இருக்குன்னு பண்ணணும், query இல்லைன்னா ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு உங்களுக்கு ரிப்ளை வரணும். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்க பர்ஃபெக்டா டிராஃப்ட் பண்ணி ஜூனியருக்கு அசைன் பண்ணணும். இப்போ உங்க பாஸ்க்கு அனுப்பணும். எதுக்கு பாஸ்க்கு செக் அனுப்புவோம்? ஒரு ஃபோல்டருக்கு அக்சஸ் கேட்டு மெயில் அனுப்புவோம். அப்படி இல்லைன்னா ஒரு டாக்குமெண்ட்டை ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்ணும், அதுக்கு மெயில் அனுப்புவோம். இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு சப்போர்ட்டுக்கு தேவைப்படும். அப்ப பாஸ்க்கு அனுப்பும் போது அதே ஃபார்மேட் தான் அனுப்பிச்சிட்டு இதுக்குள்ள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னா சாட்ல போயிட்டு அவங்க கிட்ட இந்த மெயில் அனுப்பிச்சிருக்கேன் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கன்னு நீங்க பேசலாம், காலும் பண்ணலாம். பட் எந்த ஒரு மெயிலுக்குமே வெர்பலை வந்து ஆன்சரா எடுத்துக்காதீங்க. மெயிலுக்கு வந்து மெயில் மட்டும் தான் ஆன்சர். அடுத்தது ரூல் நம்பர் 8 வந்து டெட்லைன் இருந்தா கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. ரூல் நம்பர் 9, ஸ்பெல்லிங் செக், கிராமர் செக். இப்பெல்லாம் எக்ஸலண்டா டூல் வந்துருச்சு. கண்டிப்பா ஸ்பெல்லிங் செக், கிராமர் செக் பண்ணிட்டு அனுப்புங்க. ஈவன் உங்ககிட்ட வந்து உங்களோட கம்பெனில ஏஐ டூல்ஸ் அப்ரூவல் உங்களோட டீம்ஸ்ல கோபைலட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டூல்ஸ்ல வந்து உங்க இன்ஜினியரிங் டீம் செக் பண்ணிட்டு நான் மெயில் கம்யூனிகேஷன்ஸ்க்கு டிராஃப்ட் பண்ணதுக்கு இந்த டூலை யூஸ் பண்ணலாமான்னு செக் பண்ணிட்டு அப்ரூவல் வாங்கிட்டு மெயில் டிராஃப்ட் பண்றதுக்கு அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ரூல் நம்பர் 10, ப்ரொஃபஷனல் சிக்னேச்சரை பயன்படுத்துங்க. கண்டிப்பா மிக மிக முக்கியமான ஒரு டாபிக் ப்ரொஃபஷனல் சிக்னேச்சர். அதுல உங்க நேம், உங்க டெசிக்னேஷன், உங்களோட ஒர்க்கிங் லொகேஷன், கம்பெனியோட வெப்சைட், உங்களோட இமெயில் ஐடி அண்ட் ஃபோன், இது எல்லாமே மென்ஷன் ஆயிருக்கணும். சரி, இப்ப கன்க்ளூஷன் வருவோம். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு இமெயில்னா நார்மல் மெசேஜ் மட்டும் கிடையாது, இது ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஜினியரிங் டாக்குமெண்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஒரு டிராயிங்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்குதுன்னா ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன் அந்த ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு ரொம்ப 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 முக்கியம். சரி, அடுத்த லெசன்ல ப்ரொஃபஷனல் இமெயில் ஸ்ட்ரக்சரை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். சப்ஜெக்ட் லைன் எப்படி எழுதணும், கிரீட்டிங் எப்படி இருக்கணும், மெயில் பாடி எப்படி இருக்கணும், க்ளோசிங் எப்படி பண்ணணும், இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்னு இதை எல்லாத்தையும் ரியல் இபிசி எக்ஸாம்பிள்ஸோட டீட்டெயில்டா பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த லெசன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.